الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم صدق الله وصدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்விற்கு உரித்தாகுக. அவருடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்களின் மீதும் எல்லாமல் அல்லாஹ்வின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று ஓங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் ஒரு அன்பார்ந்த ஜமாத்தார்களே, இந்த வாரம் ஒரு பயானாக எடுத்துக் கொள்ளாமல் எஸ்ஐஆர் சம்பந்தமாக ஜமாத்தார்களுக்கு சமுதாய மக்களுக்கு அதனுடைய சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இம்மை மறுமை ஈருலகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. இந்த இம்மையில் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நோக்கம் பயணம் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுமையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த இம்மையும் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மறுமை மட்டுமே எடுத்துக்கொண்டு இம்மையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எளிதில் நம்முடைய எதிரிகள் நம்மளை அழித்து விடுவார்கள். பல வரலாற்றினுடைய நிகழ்வுகள் சாட்சியாக இருக்கின்றன. நேரமும் காலமும் கருத்தில் கொண்டு சுருக்கமாக நினைவுபடுத்துகின்றேன். பாலஸ்தீன முஸ்லிம் மக்களுடைய ஏமாற்றத்திற்கு ஏமாந்து போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டம் யூதர்கள் உலகம் முழுவதும் தமக்கு ஒரு இருப்பிட வேண்டும் என்று எங்கெல்லாம் தேடி சென்றார்களோ அங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இறுதியாக பாலஸ்தீனத்திற்கு வந்தார்கள். யூதர்கள் நுட்பமான அறிவை கொண்டவர்கள். குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சயின்ஸ் அறிவியல் சம்பந்தமாக நுணுக்கமான கல்வியை ஆர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இன்றைக்கு உலகத்தில் அதிபயங்கரமான ஆயுதங்கள், புது ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அதனுடைய கண்டுபிடிப்பினுடைய பின்னணியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு யூதன் தான், அவனுடைய மூளைதான் அங்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த யூதர்கள் பாலஸ்தீன மக்களுடைய அறிவை பார்க்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கின்றார்கள், வாழ்வாதாரத்தை பார்க்கின்றார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஆழமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டார்கள். இந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு மனிதனை
ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் எழுது படிக்க தெரியாத மனிதனாக இருந்தால் சாதாரணமாக ஏமாற்றிவிடலாம். காலம் தொட்டு இந்த சமூகம் நாம் ஏமாற்றப்பட்டிருப்பது நம்முடைய அறியாமையின் காரணத்தினால், கல்வியின்மையின் காரணத்தினால்தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த சமூகம் எதிரிகளால் எளிதில் ஏமாற்றப்பட்டு வெற்றி கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாலஸ்தீன மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, வியாபாரம் நல்ல செய்வார்கள். நம்மில் இன்றும் இருக்கின்றார்கள். பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், மாபெரும் சிறந்த வியாபாரியாக இருப்பார். விற்காத பொருளாக இருந்தாலும் அவரிடத்தில் கொடுத்தால் எளிதில் விற்று காத்தாக்கி விடுவார். ஆனால் அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அவரிடத்தில் உதவியாளராக இருக்கக்கூடியவன் முதலாளிக்கு எழுத படிக்க தெரியாதை தெரிந்து கொண்டு அவன் நிறைய காசு ஆட்டை கொண்டு கொண்டிருப்பான். முதலாளியால் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கின்றது. இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிவாக சொல்லுகின்றான், இந்த பாலஸ்தீன மக்கள் அந்த நிலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு ஏமாந்தது என்ன காரணம்? எழுத படிக்க தெரியாது, வியாபாரம் செய்வார்கள். அப்படி வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த மக்களிடத்தில் பொருளாதாரத்தை கொடுத்து கொஞ்சம் இடம் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் கொஞ்சம் இடம் தானே கேட்கின்றான் என்று கொடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாதாரத்தை வாங்கி அவரிடத்தில் அந்த நிலத்தை கொடுத்து கொடுத்து அவர்கள் அதில் எப்படியெல்லாம் எழுத வேண்டும், இவர்கள் தான் எழுத படிக்க தெரியாது. கையெழுத்து போடு என்று சொன்னால் கையெழுத்து தெரியாது, ரேகை என்று வைப்பார்கள், ரேகை வைக்கும். இப்படி ஏமாற்றி கையகைப்படுத்தப்பட்டதுதான் இஸ்ரேல் என்ற அந்த நிலப்பரப்பினுடைய அந்த பூமி. அந்த மக்கள் ஏமாறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது அவருடைய கல்வியின்மை, அறியாமை. இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுதந்திரம் அளிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரம் எந்த மனிதனால் ஏமாற்றப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி நமக்கு வேண்டும், எழுத படிக்க தெரிய வேண்டும். கடைசிக்கு ஒரு கடிதம் வந்தாலும் கூட அந்த கடிதத்தில் உள்ள விஷயத்தை படிக்கவாது தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் கல்வியை வளர்த்தி கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஏமாளியாகவே ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் இந்த விஷயத்தை சொன்னால் அதற்கு பிறகு அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, படித்தவனும் படிக்காதவனும் சமமாவானா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மருத்துவரும் ஒரு சிறந்த வழக்கறிஞரும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆளின் பெருமகனாரும் நீதமாக நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதி அரசரும் படிப்பறிவே இல்லாத ஒரு சராசரி சாதாரண மனிதனும் இவர்கள் இருவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். திருக்குர்ஆனுடைய வசனம், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கொண்டு அவனே சொல்லுகின்றான். அல்லாஹ் அதற்கு பதில், ஒரு காலமும் படித்தவர்களோடு படிக்காதவர்கள் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்னை ஆயிஷா அம்மா சொல்லுவார்கள், கற்றவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். கல்வி கற்றவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு சிறந்த மதிப்பு, மரியாதை, சிறப்பான உயர்வான வாழ்க்கை இருக்கும் என்று அன்னை ஆயிஷா அம்மா சொல்லுகின்றார்கள். ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக பாதுகாப்பாக இம்மையில் இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்க முடியாது. குர்ஆனுடைய ஆயத்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தையும் இறை அச்சத்தையும் போதித்துக் கொடுத்தார்கள். ஒரு ஆபத்து வருகின்ற எதிரிகளால் என்று சொன்னால் அந்த எதிரியை எதிர்த்திருந்து சண்டையிட்டு போரிட வேண்டும் என்ற ஜிஹாதையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அந்த ஜிஹாதில் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் பல்வேறு விதமான அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் என்று தெரிந்தவுடன் ஸல்லல்லாஹு
சொன்னார்கள், எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. சமதா சொல்றாங்க, பின்னாடி வரலாற்று நிகழ்வு கொண்டு வருகின்ற நேரம் இருக்கிறார். எங்கள் சமுதாய மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு மனிதனை எளிதில் ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாத மனிதனை எளிதில் ஏமாற்றி விடலாம். எனவே எழுத படிக்க தெரியாத எங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து எங்கள் சமுதாய மக்கள் நல்ல முறையில் எழுத படிக்க தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படும், உயிர் பிச்சை கொடுக்கப்படும், விடுதலை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் சொல்லுவார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அடுத்தபடியாக ஒரு ஆயத் அல்லாஹ் சொல்றான், அடிக்கடி நம் துஆவை கேட்டிருக்கிறார்கள். அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னவென்று புரியாமல் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இறைவசனம். قال الله تعالى في القرآن العظيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. என்ன அர்த்தம்? ரப்பனா யா அல்லாஹ் ஆத்தினா, எங்களுக்கு நீ தருவாயாக துன்யா, இந்த உலகத்தில் ஹஸனத்தன் அழகிய செல்வங்களை, வஃபில் ஆகிரத்தி மறுமையில் எங்களுக்கு நீ தருவாயாக ஹஸனத்தன் அழகிய செல்வத்தை. இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கப்படக்கூடிய அந்த செல்வம், இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் வாழப்படக்கூடிய வாழ்க்கை, இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு காற்று எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறார், உன் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய நியமத்தாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். கவனமாக கேட்கணும். இந்த வசனத்துல அல்லாஹ் ஹஸனத்துங்கிற வார்த்தை 2 தடவை பயன்படுத்தலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு நீ கொடு, ஹஸனத்தன் செல்வங்களை கொடு. ஹஸனத்தன் வார்த்தைக்கு செல்வங்கள், கவனமாக வச்சுக்கணும். வஃபில் ஆகிரத்தி மறுமையிலும் எங்களுக்கு கொடு. என்னத்தை கொடு? ஹஸனத்தன் செல்வத்தை கொடு. அல்லாஹ் கேட்க சொல்றான். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக கம்பீரமாக நடமாட வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? சத்தான உணவை அவன் சாப்பிட வேண்டும், இல்லைங்களா? அந்தந்த நேரத்தில் சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிட வேண்டும். கூடுதலாக சத்தான உணவு இருந்தால் அதையும் சாப்பிட்டால் தான் அவன் உடல் ஆரோக்கியமாக பலமாக இருக்க முடியும். பலமாக இருந்தால் தான் பல்வேறு விதமான இபாதத்துகளை செய்ய முடியும். 10 நாள் தண்ணியும் குடிக்காம, 10 நாள் சாப்பிடாம, கடுமையான பசியோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு போய் நீ நின்று 30 ரக்காத் தொழுன்னா தொழுவான் அந்த மனிதன்? 10 நாள் சாப்பிடாத மனிதன், 10 நாள் தண்ணி குடிக்காத மனிதனை போய் இபாதத்து செய்ய எப்படி செய்வான்? அந்த மனிதன் இபாதத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலில் ஒரு எனர்ஜி இருக்க வேண்டும், உயிரோட்டம் இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டத்திற்கு தேவையான உணவை உட்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹஸனத்தன் 2 தடவை ஆயத்திலே அல்லாஹ் ஹஸனத்தன் வார்த்தையை பயன்படுத்தலாம். கவனமா கேட்கணும், உறங்கிடக்கூடாது. இந்த ஹஸனத்தன்கிற வார்த்தை கொண்டு அல்லாஹ் என்ன நமக்கு சொல்ல வர்றான்? தஃசீர்ல அழக விளக்கம் கொடுக்கிறார்கள். அல் முராது ஹஸனத்தன் செல்வத்தை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்று சொன்னால் 4 செல்வங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல் மர்அத்து ஸாலிஹா, முதலாவது செல்வம் ஒழுக்கமான, என்னங்க? ஒழுக்கமான சாலிஹான சந்ததிகளை அல்லாஹ் எங்களுக்கு நீ கொடுப்பாயா. ஒழுக்கமான சாலிஹான சந்ததிகளை, வாரிசுகளை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக. முதல் செல்வம். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வல் இல்மு, யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பாயாக. மார்க்க ஞானத்தினுடைய கல்வி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மறுமை இல்லை. உலக கல்வி ஞானம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை உங்களுக்கு. புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இல்மை கொண்டு 2ஆக பிரிக்கப்படவில்லை. இல்மை என்று சொன்னால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய ஞானமும் இல்மில் கட்டுப்படும். உலகம் சார்ந்த விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயமும் என்ன செய்யப்படும்? கல்வியில் கல்விக்குள் அடங்கும். சூரா யாசீன் ஷரீஃப் ஓதுனீங்கன்னா அந்த யாசீன் ஷரீஃப் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவோம். என்ன சொல்லுவான்?
வானத்தை வந்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். சயின்ஸ் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானத்தில் என்னுடைய அற்புதத்தை வந்து நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டே இருக்காங்களா இல்லையா? கடலுக்கடியில் சென்று என்னுடைய வல்லமையை பாருங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். கடலுக்கடியில் எத்தனை ஜீவராசிகள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்குள் இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடித்து வெளிப்படுத்தக்கூடிய கல்விதான் சயின்ஸ். இல்மு என்று சொன்னால் கல்வி. அந்த கல்வி அல்லாஹ் இரண்டாக பிரிக்கவில்லை. கல்வி இல்லாத சமூகம் இந்த உலகத்தில் கோழையாக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் என்ன சொல்றார்? இரண்டாவது கல்வியை பற்றி. கல்வி மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண்கள் எப்படி அவசியமோ அது போன்று மனிதனுக்கு கல்வி அவசியம். குறைந்தபட்சம் செய்தித்தாளை பார்த்தால் அதில் உள்ள செய்தி அது படிக்க தெரியும் அளவுக்கு நம்மிடத்தில் கல்வி இருக்கிறது. ஒரு ஆங்கில பத்திரிகையை பார்த்தால் ஆங்கில பத்திரிகை முடிந்த அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்காக இருக்க வேண்டும். ஆங்கிலம் படிப்பதற்கும் கூட நமக்கு ஞானம் இல்லை என்று சொன்னால் நாம் சரளமாக பேசக்கூடிய அந்த மொழியில் உள்ள செய்திகளையாவது நாம் சாதாரணமாக படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எளிதில் நீங்கள் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லுகிறான் இறை அச்சம், இறை தக்குவா இருக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான். நான்காவது அல்லாஹ் சொல்லுகிறான் வல் மால், பொருளாதாரம் மிக அவசியம். இந்த நான்கை தான் நல்லா குறிப்பிட்டு சொல்லுகிறான். ஒன்று அல்மரஅத்து சாலிஹா. அல்மரஅத்து சாலிஹா என்ற சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் எங்களுக்கு கொடு. இரண்டாவது அல்லாஹ் சொல்வது இல்மு, கல்வியை பற்றி சொல்லுகின்றான். மூன்றாவது இபாதத்து, இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். கல்வி இருந்தால் தானே இறைவனை புரிந்து கொள்ள முடியும், இறை ரசூலை புரிந்து கொள்ள முடியும், மறுமையை புரிந்து கொள்ள முடியும், மன்னரை வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும், உலகத்தில் ஏற்படக்கூடிய பேர் ஆபத்துகளை புரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? நான்காவது அல்லாஹ் சொல்லுகின்றான் வல் இபாதத்து, அல்லாஹுவை. ஒன்று அல்மராத்து சாலிஹா, சிறந்த சந்ததிகள். இரண்டாவது வல் இல்மு, கல்வி. மூன்றாவது வல் இபாதத்தும், இறையச்சம். நான்காவது அல்லாஹ் சொல்லுகின்ற வல் மாலு, அல்லாஹ் சொல்லுகிறான் பொருளாதாரம் மிக அவசியம். செல்வாதம் சொன்னாங்க கில்லத்துல் மாலி வகில்லத்துல் சதீக்கின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனுக்கு காசு பணம் வந்து சேர்ந்துருச்சுன்னா உறவுகள் எல்லாம் வந்து அப்படி பசவாது ஒட்டி கொள்ளும். ஒரு மனுஷனுக்கு காசு பணம் நிறைய வந்துருச்சுன்னு வச்சுங்க, வராத உறவுகள், வராத நண்பர்கள் எல்லாம் வந்து பச மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. சொல்லலாம் கில்லத்தில் மாறி கில்லத்தில் சதிக்கு. அதே மனுஷனுக்கு காசு பண்ண காலி ஆயிடுச்சுன்னா வந்த உறவுகள் சொல்லிக்காம ஓடி போயிருந்தாங்க. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோர்களே ஸல்லல்லாஹு சொல்கிறார், பெற்றோர்களே நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய குழந்தைகளை கௌரவமாக கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்கிறார், பெற்றோர்களே நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நேர சோத்துக்காக அடுத்தவனிடத்தில் கையேந்தும் குழந்தைகளாக விட்டு வராது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார். இப்ப கல்யாணம் பண்ணிட்ட மட்டும் போதாது, குழந்தை செல்வனை மட்டும் பெற்றுக்கிட்டா போதாது, அந்த குழந்தை செல்வனுக்கு தகப்பனாக நாம் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சிறப்பாக நம்மால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அவர் பெற்றெடுத்த குழந்தைகள் சம்பந்தமாக நாளை மறுமையில் கடுமையாக அல்லாஹ்விடத்தில் கேள்விகள் கேட்கப்படுவீர்கள். கவனத்தில் இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு ஈடாக பத்ர் போர்க்களத்தில் யுத்தம் முடிந்தது. இஸ்லாமிய மக்களுக்கு வெற்றி கிடைத்தது. சிறைவாசிகள், அதாவது எதிரிகள் 70 பேர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த 70 பேர்களை விடுதலை செய்யும் விஷயமாக ரசூலுல்லாஹ் சஹாபா பெருமக்களோடு கலந்தாய்வு செய்கின்றார்கள். மஷ்வரா என்று சொல்லுவார்கள். அந்த கலந்தாய்வு செய்கின்ற நேரத்தில் இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு கவனத்தில் ஒரு செய்தி கொண்டு வரப்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், சிறைபிடிக்கப்பட்ட போர் கைதிகளில் அதிகமானவர்கள் கல்வியாளர்களாக இருக்கின்றார்கள். கவனமாக, சிறைபிடிக்கப்பட்ட சிறை கைதிகளில் அதிகமானவர்கள் கல்வியாளர்களாக இருக்கின்றார்கள். கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் பெருந்தகையினுடைய அந்தஸ்து உடையவர்கள் அதிகமானவர்கள் அங்கே இருக்கிறார். அப்படியா? ஸல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
எங்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன். என்ன அந்த கண்டிஷன்? சொல்றாங்க, எங்களுடைய சமுதாய மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கின்றார்கள். அதற்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இந்த உலகத்தில் நீங்க பாதுகாப்பாக வாழணும். உங்களுடைய சொத்து உங்களுடைய கையிலேயே எவராலும் ஏமாற்றப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டில் போடக்கூடிய அந்த பணம் எவராலும் எந்த காலகட்டத்தில் ஏமாற்றப்படாமல் உங்களுடைய பயிரிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய கல்வியை நீங்கள் கற்றுக் கொள்ளுங்கள். கோபித்துக் கொள்ளக்கூடாது. நானே ஆரம்ப காலகட்டத்தில் தனதமான புதுசு இல்லை, பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம்னு போனப்போ அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. நம்மளுடைய பேர் கேட்பாங்க, ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க, நாம யாரை போடுறீங்க கேட்பாங்க. அது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அப்புறம் செலான் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்மளுடைய பேர் இருக்கும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறது அது ஆங்கிலத்தில் எழுதும். இன்றைக்கு இந்த சமூகம் அதிகமானவர்கள் பேங்க்கு போனாலும் கூட, பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஃபார்ம் நம் கையில் கொடுத்தாலும் கூட அதை ஃபுல் பண்ண தெரியாத சமூகமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் எதிரிகள் நம்மளை முடிவு செய்து கொண்டார்கள். கல்வியில் பின்தங்கிய சமூகம். சச்சார் கமிஷன் சொல்லி மன்மோகன் சிங் டாக்டர் பிரதமராக இருக்கின்ற பொழுது ஒரு சச்சார் கமிஷன் ஒன்று பரிந்துரைக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? தெரியாத யாரும் இருக்க முடியாது. அதில் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? இந்தியாவிலே ஒரு சமூகம் எண்ணிக்கை அதிகமாக வாழ்கின்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் கல்வியில் மிக மிக பின்தங்கியவர்களாக இன்னும் இருக்கின்றார்கள் என்று சொன்னார். 50 ஆண்டு காலங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். இந்த சமூகம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள். பிளாட்பாரத்தில் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே அதிகமாக ஒரு சமூகம் இருக்கிறது சொன்னால் இன்றைக்கு 142 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். இதில் முஸ்லிம்கள் மட்டும் புள்ளி விவரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 35 கோடி மக்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் வாழ்கின்றார். இன்றைக்கு 35 கோடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டே நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தில் எழுத படிக்க தெரியாத மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், நாங்கள் விடுதலை கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். அப்படியே செய்தார்கள். அந்த எதிரிகள் இஸ்லாமிய மக்களுக்கு அழகாக எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுகின்றது, நம் சமூக மக்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஸல்லல்லாஹு உடனே அதை முடிவெடுக்கலாம். அந்த எழுத படிக்க கற்றுக் கொடுக்கப்பட்ட நம் சமூக மக்களை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். எங்கே நீங்கள் கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் சில விஷயங்களை எழுதி காமிங்கள் என்று சொன்னார்கள். எழுதி காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு படித்தார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தான் எல்லாம். ஸல்லல்லாஹு மனம் திருப்தியான என் சமூக மக்களுக்கு எழுத படிக்க உலக கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவர்கள் அந்த கல்வியை பரப்புவார்கள். எனவே உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு. இன்னொரு விஷயத்தை சொல்லி எஸ்ஐஆர் விஷயத்துக்கு தான் வர்றேன். நாம இன்னைக்கு இந்தியாவில் கல்வியில பின்தங்கி இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியும். இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களில் இஸ்லாமிய மக்களுடைய தியாகத்திற்கு எந்த சமூகத்தினுடைய எந்த சமுதாய மக்களுடைய தியாகமும் வந்து முன்வைக்க முடியாது. 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கராச்சியில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் ஒன்றுபட்டிருந்த அகண்ட பாரதமாக இருந்த அந்த நேரத்தில் கராச்சியில் நடந்த கிலாபத் மாநாட்டில் மௌலானா முஹம்மது அலி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை நாம் வெளியே துரத்தி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எவரும் அந்த ஆங்கிலேயருடைய இராணுவத்தில் சேரக்கூடாது. படிக்காக இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் ஆங்கில மொழி கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது, அது ஹராம் என்று அன்றைக்கு மார்க்க தீர்ப்பாக சொல்லப்பட்டதின் எதிரொலியாக இந்தியா
கல்வியால் வாழக்கூடிய அன்றைய நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மக்கள் இந்திய நாட்டினுடைய சுதந்திரமா அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆங்கில மொழி கல்வியை கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகிறது மிக முக்கியமா என்று வருகின்ற நேரத்தில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலனை விட, முன்னேற்றத்தை விட, வளர்ச்சியை விட, மகிழ்ச்சியை விட என் நாட்டினுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் என்று இதை இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி கல்வியை வேண்டாம் என்று ஒரு துச்சமாக தூக்கி வீசிய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். அதனுடைய எதிரொலி என்ன ஆகிவிட்டது? இன்றைக்கு ஏமாற்றப்படக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? வரலாற்றினுடைய சாட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சமூகத்தை இன்றைக்கு ஆளும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் அவரிடத்தில் ஒட்டுமொத்தமான அதிகாரம் உள்ளது என்பதை அவர்கள் இந்த அதிகாரம் என்னிடத்தில் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுவதற்குண்டான வழிவகையை அவருடைய அதிகாரத்தை வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய எதிரொலிதான் SIR என்பது. அவளை விட கொடுங்கோலின் உலகத்தில் சொல்ல முடியுமா? 600 வருஷம் வாழ்ந்தான். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய வயது எவ்வளவு? 600 வருஷம் வாழ்ந்தான். 420 வருஷம் ஆட்சி கட்டில் அதிகாரத்தில் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் நைலில் மூழ்கடிச்சு இன்னைக்கு இது மாதிரியான வரக்கூடிய நவீன காலத்தினுடைய ஃபிரௌன்களுக்கு இந்த நவீன கால ஃபிரௌனுடைய அப்பனாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனை அல்லாஹ் இன்னும் அடையாளமாக எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அனாதை என்பது 2 வகை. நல்லா கேட்டு, தாய் தகப்பன் இல்லாமல் இருந்து தாய் தகப்பன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய மனிதன் அனாதை என்று சொல்லப்படுறது உறவு முறை. ஒரு குடிமகனாக ஒரு நாட்டில் வாழ்ந்து அந்த நாட்டினுடைய தலைமை பீடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டுரிமை இல்லாமல் அந்த நாட்டில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவனும் அனாதைதான். இன்றைக்கு இந்த சமுதாயத்தை அனாதையாக ஆக்கப்பட வேண்டும் என்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய பயான்கள் கவனிக்கப்படுகின்றது. நம்மளுக்கே இன்ஃபார்ம் நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜும்மாலே அதற்கு என்ன பேசுறாங்கன்னு தகவல் அப்படியே கொடுக்கக்கூடிய இன்ஃபார்ம்கள் இருக்கின்றார்கள். நம்மளோடு கலந்து சகஜமா அழகா பேசிட்டு இவர் என்ன பேசுறாரு அப்படின்ட்டு அப்படியே போய் இன்ஃபார்ம் செய்தி சொல்லக்கூடிய இன்ஃபார்ம் நம்ம சமூகத்தில் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அந்த நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது SIR என்ற ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லைங்களா? கோவிச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது முக்கியமான விஷயம். இந்த பேப்பர் ஒரு சாதாரணமான பேப்பராக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேப்பர். இந்த பேப்பர்ல நம்முடைய குடியுரிமை உள்பட எல்லாம் கணக்கிடப்படுகிறது. இது மேல பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லி போட்டு கீழே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. மிக முக்கியமான வார்த்தை, கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை, கணக்கீட்டு படிவம். இதுல இவர் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா, இவருடைய தாய் தகப்பன் இருக்கிறாரா, இவங்க எத்தனை வருஷம் இந்த மண்ணில் இருந்துக்கிறாங்க, இந்த மண்ணுக்கு சொந்தமான குடிமகன் தானா அல்லது அண்டைய நாட்டிலிருந்து அகதியா வந்தானா அப்படிங்கிற எல்லா விஷயமும் சாதாரணமாக இந்த ஒரு பேப்பரில் இருந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்கின்றது. அதற்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையத்தை இது ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்போ இது SIR ஃபார்ம் கொடுத்துருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரும்பாலானவங்க இதை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறீர்கள். இன்னமும் நேரம் குறைவாக உள்ளது. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய ஜனத்தொகை 8.5 கோடி. அதுல 6.5 கோடி வாக்களிக்கக்கூடிய மக்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் இஸ்லாமிய மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1.5 கோடிக்கு அதிகமாக தமிழகத்தில் மட்டும் இஸ்லாமிய மக்கள் இருக்கின்றனர். தினமும் செய்திகள் முன்னுக்கும் பின்னாக முரணாக வந்து கொண்டிருக்கின்றது. நடைபெறக்கூடிய மே மாதத்தில் தமிழகத்தினுடைய சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு வடமாநிலத்தை சார்ந்த அந்த மக்களுடைய பெயர்கள் இணைக்கப்பட்டு இங்கு ஒரு அரசியல் குழப்பமான பீகாரை கூட ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் நம்முடைய பெயர் விடுபட்டு போகாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லவில்லை. இருந்தாலும் ஒரு ஜமாத் உலமா சபையின் சார்பாக மாநிலம் முழுவதும் மக்களுக்கு இந்த விஷயத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால் நிர்வாகத்தினுடைய ஒப்புதலின் பேரில் இந்த விஷயத்தை உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஃபார்ம் வாங்கி எல்லாத்தையும் என்னுடைய ஃபார்ம், என்னுடைய போட்டோ இருக்குது, என்னுடைய பெயர் இருக்கு, என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இங்க கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உண்மைதான், தகவல்கள் உண்மைதான், உன்னுடைய கைப்படையாக எழுதுகிறான் இந்த முதல் கட்டத்துல. இதுல என்ன கேட்கறான், உன்னுடைய தேதி கொடுக்கிறான், அப்புறம் ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண், இதுல உங்களுடைய தகப்பனாருடைய பெயரு, அவருடைய ஓட் ஐடி அவருடைய பெயரு, உங்களுடைய தாயாருடைய பெயரு, அவங்களுடைய ஓட் ஐடி இருந்தால் அவங்களுடைய ஓட் ஐடி நம்பரு, அப்புறம் இங்க ஆண் மகனாக இருந்தால் இவருடைய மனைவியுடைய பெயரு, இவருடைய அந்த மனைவியுடைய ஓட் ஐடி பெயர் இங்க பதிவு செய்யுங்க அப்படிங்கிறான். செஞ்சுக்கிட்டு அடுத்ததாக இந்த இடதுபுறத்தில் கொடுத்திருப்பாங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம். அதாவது நான் வந்துகிட்டு இங்க இப்ப கரண்ட்ல உள்ள செய்தியை இங்க பதிவு செஞ்சுட்டேன் முதல் கட்டத்துல. இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா, நான் 2002 ஓட்டு போட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத தேடணும். அந்த 2002 நான் ஓட்டு போட்டு இருந்தால் என்னுடைய பெயரு, அந்த 2002 ஓட்டு போட்ட ஓட்டு ஐடி நம்பரும் இப்ப கரண்ட்ல இருக்கிற நம்பரும் வெவ்வேறு நம்பரா இருக்கும், கவனமாக இருக்கணும். இப்ப பாருங்க, என்னுடைய ஓட் ஐடி நம்பர் வந்து இதுல வந்தது Y11-032-78-25. இப்ப எங்கிட்ட கரண்ட்ல இருக்கக்கூடிய ஓட் ஐடி நம்பர். நான் ஃபார்ம் எல்லாம் என் வீட்டுல மொத்தம் 3 ஓட்டு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேன். இதுல 2002 என்னுடைய ஓட் ஐடி நம்பர் வந்து 0255260. இந்த நம்பரை பதிவு செய்ய அப்படிங்கிறான். அதை நீங்க பதிவு செய்ய வேண்டும். அப்புறம் உறவு முறை சொல்லி போட்டு நம்முடைய தகப்பனாருடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும். அவர் என்ன முறைங்கிறது பதிவு செய்ய வேண்டும். எந்த மாவட்டம் அப்படின்னு பதிவு செய்யணும். எந்த மாநிலம் பதிவு செஞ்சுட்டு அதுக்கடுத்து 2002 நீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில ஓட்டு போட்டீங்க. நான் வந்து பொள்ளாச்சி கோட்டரோடு நகராட்சி நடுநிலை பள்ளியில ஓட்டு போட்டேன், அது பொள்ளாச்சி நீங்க எழுதணும். அந்த வாக்காளர் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர் 109 என்னுடைய எழுதியிருக்கிற, அதுல பாகம் என்ன 123, அந்த 123 எழுதியிருக்கிற, வரிசை எண் 689 இங்க எழுதுறோம். என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்ம்ல இந்த கட்டத்துல நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு 2002 உங்களுடைய எஸ்சி இருந்துச்சுன்னா இங்க பூர்த்தி செய்யுங்க. அடுத்த பக்கத்துல வலதுபுறம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர். இதை தமிழ்ல கொடுத்தனால நிறைய பேருக்கு குழப்பமாயிடுச்சு. இங்கிலீஷ்ல சன்னாப்னு சொல்லுவோமா இல்லையா, தௌலத் கான் சன் ஆஃப் ஜே.கே. இமாம் கான், உங்களுடைய தகப்பனார் பேர் எழுதுங்க இங்கிலீஷில் சொல்றோம்ல, அதை தான் இவர் தமிழ்ல கேட்டு நம்மள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உறவினர். இதுக்கு நிறைய தமிழகத்திலிருந்து ஆளும் அரசாங்கத்தினுடைய நிலையிலிருந்து மற்ற இதர கட்சிகளுடைய அமைப்பிலிருந்து எதிர்ப்பு வந்த காட்டிங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2002 உங்களுக்கு ஓட்டிங் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஃபுல் பண்ணுங்க, இதை ஃபுல் பண்ணாதுங்க அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு தகவல் வருகிறது, 2002 உங்களுக்கு தகப்பனாருடைய பெயர் இருந்தால் அதை நீங்க ஃபுல் பண்ணுங்க. ஃபுல் பண்ணலன்னு சொன்னா இதை எம்டியா இருக்கிறத வச்சு காரணம் காமிச்சு உங்களுக்கு ஓட்டு லிஸ்ட் இருந்து எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பல்வேறு விதமான குழப்ப நிலையில் முன்னுக்கும் பின் முரணாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று. இப்ப நாம என்ன பண்ணுறீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பயன் சொன்ன இடத்துல எங்க பாபாவுடைய பேரை போட்டு அவருடைய பேரு, அவரு கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு, பொள்ளாச்சி, அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டாரு அந்த சட்டமன்ற தொகுதியில் நம்பர் 109, அந்த பாகம் அதனுடைய பூத் நம்பர் 123, அந்த வரிசை வாக்காளர் வரிசை இருக்கும் அல்லவா, அதுல அவர் எத்தனாவது நம்பர் வராரு 682, என் தகப்பனாருடைய வரிசை நம்பர், என்னுடைய வரிசை நம்பர் 689. இப்படி ஃபுல் பண்ணி ஒரு போட்டோ ஒட்டி அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க வாங்கிட்டு என்னுடைய பிஎல்ஓனுடைய பேரு மாசிலாமணி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதை ஒன்று ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். இதுதான், அதாவது நம்மளுடைய ஓட்டர் ஐடி இங்க ஃபுல் பண்ணணும். 2002 நமக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா அதை இங்க ஃபுல் பண்ணணும். 2002 நம்ம தகப்பனாருக்கு ஓட்டு இருக்கு இல்லாமல் இருக்காது, அது இருந்துச்சுன்னா அதை ஓட்டு இங்க ஃபுல் பண்ணிட்டு அன்னைக்கு 2002 எந்த சட்டமன்ற தொகுதியில நீங்க ஓட்டு போட்டீங்க அந்த சட்டமன்ற தொகுதிக்கு பேர் எழுதணும். அந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பான், அந்த நம்பர் எழுதணும். அந்த பூத் நம்பர் தான் பாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அந்த நம்பர் எழுதணும். அந்த வாக்காளர் பட்டியல் பெயர் பட்டியல நீங்களுடைய வரிசை நம்பர் எத்தனாவது வரிசையில உங்கள் பேர் உள்ளது அப்படிங்கறத அந்த பூர்த்தி பண்ணி நீங்க
இதை கொடுக்கல அப்படின்னா அவன் எளிதில் நம்முடைய பெயர் பட்டியலை வாக்காளர் பட்டியல் எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். எனவே இதை கவனமாக நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள் அல்லாஹ்வுக்காக. அடுத்தபடியாக பாருங்க, என்னுடைய பொண்ணுடைய வாக்காளர் பட்டியலை நான் பதிவு பண்ணி கொடுத்தேன். என் பொண்ணுக்கு இந்த 2004 தான் ஓட்டுரிமை கிடைச்சது. அவங்க 2002 ஓட்டு போடல. அப்ப என்னுடைய பொண்ணுடைய பேரு, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய என்னுடைய செல் நம்பரு, தகப்பனாருடைய பெயர், தகப்பனார் ஓட்டர் ஐடி நம்பரு, தாயாருடைய பெயர், தாயார் ஓட்டர் ஐடி நம்பரு, என் மகனுக்கு திருமண கணவனுடைய பேரு, கணவனுடைய ஓட்டர் ஐடி நம்பர், இதுக்கு ஃபுல்லா எழுதியாச்சு. அதுக்கு நேர் கீழே வலது புறம் இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல குறிச்சிருப்பான் பாருங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் அப்படின்னா என் பொண்ணுடைய தகப்பனாராக என்னுடைய டீட்டெயில்ஸ் இந்த கட்டத்தில் எழுதி கொடுக்கணும். இதை எழுதி நீங்க கையெழுத்து போட்டு உங்களுடைய ஒரு போட்டோவை ஒட்டி அந்த பிஎல்ஓ யாரோ அவங்களுக்கு கொடுத்து மறக்காம ஒரு காப்பியை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரிஜினல் கிடைச்சதுன்னா ஒரிஜினல் ஃபுல் பண்றதுக்கு முன்னாடி இதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஜெராக்ஸ்ல முதல்ல ஃபுல் பண்ணி பாருங்க. அதுல என்னென்ன தவறு இருக்க தவறையெல்லாம் திருத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இதையே ஃபுல் பண்ணுங்க. இதுல என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க தேர்தல் கமிஷன், ஒரிஜினல் ஃபார்மை ஃபுல் பண்ணும்போது அடித்தல் திருத்தல் இருந்தால் உங்கள் பெயர் நீக்கப்படும். அடித்தல் திருத்தல் கட்ட இருந்துச்சுன்னா உங்க பெயர் நீக்கப்படும். முன்னுக்கும் பின் முரணாக எழுத்துப்பிழைகள் இருந்தாலும் உங்களுடைய பெயர் நீக்கப்படும். எனவே ஒரிஜினல் காப்பி ஃபுல் பண்றதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கீங்க. ஜெராக்ஸ்ல உட்காந்து ஃபுல் பண்ணுங்க. இது பெரிய சிரமமான விஷயம் இல்லை. 2002 என்னுடைய ஓட்டு லிஸ்ட் எப்படி எடுத்துக்கிறா அதுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா அந்தந்த ஏரியால கவுன்சிலர்கள் பிஎல்ஓ எல்லாமே வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்க ஏரியாவுடைய கவுன்சிலர் யார், உங்க ஏரியாவுடைய பிஎல்ஓ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க நம்பர் என்னுடைய ஏரியாவோட பிஎல்ஓ நம்பருக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க நம்பரை போன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா அவங்க தகவல் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் மறக்காம நீங்க என்ன செய்யுங்க, ஃபுல் பண்ணி கொடுங்க. இந்த மாசம் நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் தான் இந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணி வாங்கக்கூடிய நேரம் என்று ஒதுக்கப்பட்டு முதலில் அறிவிப்பு செய்யப்பட்டது. இப்ப லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி 23ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஃபார்ம் வாங்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உறுதி எந்த அளவுக்கு உறுதி இல்லை என்பது தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கு தேதி 21, அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இதனுடைய முழு விவரங்கள் வாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் மறக்காமல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் பொருள் பண்ணி கொடுத்து, நாம் இந்த நாட்டில் 10 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியில் வாழ்கின்ற நேரத்தில் 10 நாட்கள் சாப்பிடாமல் குடிக்காமல், 1 மாதம் சாப்பிடாமல் குடிக்காமல் பட்டினியாக இருந்து மௌத்தாகிவிடலாம். ஆனால் ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து அந்த நாட்டில் குடிமகனாக இருந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை இல்லாமல் நாம் மரணித்து விடக்கூடாது. அந்த உரிமையை நம்மிடத்திலிருந்து பறித்து விட்டால் நம்முடைய அகதி முகாமுக்கு அழைத்து சென்றுவிடுவார். ஒரு நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு உறுதியான அழுத்தமான அத்தாட்சி அந்த நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய ஓட்டு உரிமை. அதை எந்த சூழ்நிலையிலும் எந்த கொம்பாதி கொம்பனுக்காகவும் நாம் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. உயிர் விட்டாலும் நான் விடுதலை ஒழிய என்னுடைய உறுதியை நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வெள்ளிவிக்கு அல்லாஹ் நெல்லடியார்களே, எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்கள் எவ்வளவு லாபத்தை தரக்கூடிய வியாபாரமாக உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஃபார்மை ஃபுல் பண்ணக்கூடிய காரியத்தில் ஈடுபடுங்கள். நான் எந்த அளவுக்கு எதற்காக முயற்சி எடுத்தேன் என்று சொன்னால், அந்த பிடிஎஃப் போடப்பட்டு அப்படியே ஒரு புக்காக இருந்தது. என் குடும்பத்துடைய எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துட்டேன். இதே மாதிரி என்னுடைய மனைவியினுடைய டீட்டெயில்ஸ் உடம்புப்பட்ட ஓட்டு போட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் போட்டு 250 ரூபாய் செலவு பண்ணேன். ஆமா ஆமா இல்ல, எல்லாத்துக்குமே பொதுவாக இப்படி ஃபார்ம் வந்துட்டு 2 ஃபார்ம் கொடுக்கணும். அவங்க 2 ஃபார்ம் கொடுக்கறது இல்லை, நிறைய இருட்டடிப்பு நடக்குது. கவனமா கேட்கணும். நீங்க சொல்ல புரியுது. இப்படி ஃபார்ம் வந்து 2 ஃபார்ம் கொடுக்கணும், 2 ஃபார்ம் ஃபுல் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஃபார்ம்ல அவங்க வாங்கி கையெழுத்து வாங்கி வச்சுக்குவாங்க. இன்னொரு ஃபார்ம் நான் வாங்கினேன், நீங்க கொடுத்தீங்க, நான் ஃபுல் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஆதாரமாக அத்தாட்சியாக இன்னொரு ஃபார்ம் நம்ம கையில் இருக்கணும். ஆனா பெரும்பாலான இடத்துல என்ன செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஃபார்ம்ல ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். எடுத்து ஃபுல் பண்ணி கொடுத்து அப்படியே போட்டோ காப்பி எடுத்து அதை அப்படியே நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு நான் ஃபுல் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி என்னுடைய ஓட்டுரிமையை பறித்தால் இதையெல்லாம் வைத்து நாம் என்ன செய்யலாம், போராடலாம்.
அத்தாட்சி அது அதிகாரியே சொல்றாங்க, 2 ஃபார்ம் கொடுப்பாங்க, 2 ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க, ஒரு ஃபார்ம் அதிகாரிகிட்ட கொடுத்துருங்க, 2 ஃபார்ம்ல அதிகாரி கையெழுத்து போடுவாங்க, ஒரு ஃபார்ம் அங்க கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம் நீங்க வாங்கி வச்சுக்கீங்க. ஆமாம், நம்மளுடைய ஓட்டுரிமை படிக்கப்பட்டுச்சுன்னா இதை வைத்து பல்வேறு விதமான ஓட்டுரிமை பெறுவதற்குண்டான என்ன செய்யலாம், போராடலாம் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இறுதியாக இதனுடைய நிகழ்வை சொல்லுகின்றேன். படிவங்கள் அச்சிடுதல் அதனுடைய கால அவகாசம் அக்டோபர் 28 முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும். வீடுதோறும் எண்ணிக்கை கட்டம், அதாவது ஃபார்ம் கொடுக்கக்கூடிய டைம் கொடுத்தது நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரைக்கும். அதை இப்போ 23ஆக குறைத்திருக்கிறார்கள், செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய நாள் டிசம்பர் 9ஆம் தேதி. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல தான் நம்முடைய தலையெழுத்து இருக்கு. நம்ம பேர் அதில் வரலன்னு வச்சுக்கிங்க. அப்புறம் தான் கிட்டத்தட்ட 13 ஆவணங்கள் கேட்டிருக்கிறான். அதில் கொடுமை பாருங்க. 13வது ஆவணம் பீகாரை சார்ந்தவன், ராஜஸ்தானை சார்ந்தவன், பிற மாநிலத்தை சார்ந்தவன், தமிழகத்தில் பிழைப்புக்காக வந்திருக்கக்கூடியவன், அவனும் இந்த மாநிலத்தில் ஓட்டு போடலாம். அதுக்கு பெரிய சிரமமாக இல்லை. அவனுடைய உமா வாப்பா பீகார்ல ஓட்டு போட்டிருப்பாங்களா, அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து இங்க கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனா அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு கிட்டத்தட்ட 12 ஷரத்துக்களை போட்டிருக்கிறான். 1-2 இல்லை கண்ணியமிக்கவர்கள், 12 ஷரத்து எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை. அதனால யாரும் இதை கோபித்துக் கொள்ளக்கூடாது, திட்டிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய உரிமை பறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 13 ஷரத்துக்கள் போட்டிருக்கிறான். அந்த 13 ஷரத்துக்கள்ல 12 ஷரத்து நமக்கு, ஒரே ஒரு ஷரத்து பீகாரை சார்ந்தவன். பிழைப்பு தேடி வந்தவனுக்கு அவன் யாருக்குங்க போடுவான்? பீகாருக்கு யாருக்குங்க போடும்? ஓடிஜி போடும். நிறைய விஷயங்கள் சும்மாவில் வெளிப்படையாக பேச முடியாது, அரசியல் சம்பந்தமாக, ஒன்றிய அரசு சம்பந்தமாக. ஏனால் நமக்கே தெரியாமல் ஜும்மாவுடைய பேச்சுகள் கவனிக்கப்படுகின்றன. இன்பாம்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஜமாத் உலமா சார்பாக எங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் எதையும் அந்த நிலைக்கு போகவில்லை. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயம், வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி. இது 9ஆம் தேதி வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் நம்ம தேதி இல்லைன்னா 11 ஆவணங்கள் இந்த நாட்டில் தான் வாழ்ந்திருக்கிற, இவருக்கு தான் பிறந்திருக்கிற, இவருடைய மகன் தான், இந்த அம்மையாருடைய பிள்ளை தான் அப்படிங்கிறத 12 ஆவணங்கள் காண்பிக்கும். அந்த 12 ஆவணங்களை காமிச்சு மாவட்ட அதிகாரிகிட்ட காமிச்சு, மாவட்ட அதிகாரி மாநில தேர்தல் கமிஷன் அதிகாரிக்கு கொண்டு காமிச்சு, அவர் ஒப்புதல் கொடுத்து வர்றதுக்குள்ள வரவு வாக்காளர் பட்டியல் பேர் வரல என்று சொன்னால் அதோடு முடித்து. இறுதி வாக்காளருடைய பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி. இந்த 7ஆம் தேதி யார் யார் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், யார் யார் புதுசாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அது தெரியும். இந்தியா முழுவதும் இந்த நிலைக்கு எதிரான நிலை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சும்மாவில் வெளிப்படையாக எல்லாம் பேச முடியாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். எவ்வளவு லாபத்தை தரக்கூடிய வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்முடைய உரிமை எவராலும் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு விட்டால் அடுத்த நிலை நம்மளை அந்நியர் என்று அகதி என்ற நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடுவான். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நம்மளை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்கள், இந்தியாவில் பல்வேறு விதமான நிலையில் வாழக்கூடியவர்கள், பல சந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமை பறிக்கப்படாமல், ஆளும் ஒன்றிய அரசாங்கத்தால் பறிக்கப்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பாக இந்த இந்தியாவில் வாழ செய்வானாக. குறிப்பாக கியாமத்து நாள் வரைக்கும் இந்த இந்தியாவில் இஸ்லாமிய மக்களை பாதுகாப்போடு வாழ வைப்பானாக. அதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் இந்த ஜும்மானுடைய பரக்கத்தை கொண்டு தந்தல் புரிவான் என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.